வணக்கம். பைக் மெக்கானிசம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வண்டியில் ஹோண்டா சைனு சிபி சைன் 125 ஹெட்லைட் வந்து எல்இடி பல்ப் போட்டுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பேட்ரி வந்து லோ ஆகிடுது. இப்போ அந்த எல்இடி பல்ப் கனெக்ஷனை வந்து பேட்டரி கனெக்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டூமை கட்டிடுவோம். டூமை கட்டிட்டு நார்மல் பல்ப்பு வண்டியிலேருந்து வர ஒரிஜினல் பல்ப்பை நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு 5 ஸ்க்ரூ ஸ்டார் ஸ்க்ரூ வரும் டூமில். இது எல்லாத்தையும் நம்ம கட்ட போகிறோம். அஞ்சு ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டூமை வந்து வெளில எடுப்போம். டூம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சுவிட்சிலேருந்து நம்ம பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ சுவிட்சிலேருந்து வர ஹெட்லைட் கனெக்ஷனில் பேட்டரிக்கு ரிட்டர்ன் கரண்ட் கொடுத்துறாங்க. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறோம். இங்கேயும் வந்து நம்ம கனெக்ஷன் எடுத்துடலாம். கனெக்ஷன் ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். பொறுமையாக டேப்பை முதல்ல பிரித்து ரிமூவ் பண்ணியாச்சு. சாவி போட்டு பார்ப்போம். எல்இடி பல்ப் கனெக்ஷன் வேலை செய்யலான்னு. வேலை செய்யலை. இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ டேப் அடிக்கணும். டூமை ரிமூவ் பண்ணிக்கே வச்சுட்டு டேப்பு நம்ம போட்டுக்கலாம். எல்இடி பல்ப் கனெக்ஷன் இது நம்ம அதை எடுத்துடலாம். எல்இடி பல்ப் கனெக்ஷனை ரைட்டாக பல்ப்பை ரிமூவ் பண்ணி எடுத்து கீழே வச்சு இது நார்மல் வண்டியில் வர நார்மல் பல்ப்பு. இந்த மேலே ஒரு ரப்பர் வரும். எல்இடி பல்ப்பு கனெக்ஷன் கொடுக்கும்போது அவங்க எடுத்து போட்டுக்கிறாங்க. அதனால் நம்ம அப்படியே கொடுத்துடலாம். அது ஒன்றும் ரப்பர் இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம டூமோட ஃபிட்டிங் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக தான். நான் முன்னாடி வந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு
எடுத்து வச்சுட்டேன். பல்பு எரியலன்னு பார்த்தோம், சாக்கெட் தான் லூஸ் ஆகுது. சாக்கெட் நல்லா கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி எல்இடி கனெக்ஷன் கொடுத்தவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, டைரெக்டாக எடுத்து கொடுத்துட்டுருக்காங்க பல்பை. எப்பவுமே எல்இடி பல்ப் கனெக்ஷன் கொடுக்கணும்னா முதல்ல வந்து இன்ஜின்லேருந்து வர பவர் கரண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதாவது ஹெட்லைட் கனெக்ஷனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி இந்த மஞ்சள் ஒயர் வந்து ரிமூவ் பண்ணி விடணும். இதுக்கு முன்னாடி இந்த கனெக்ஷனில் கொடுத்தவங்க டேரெக்டாக இது ரிமூவ் பண்ணாமல் டேரெக்டாக பேட்டரி கனெக்ஷன் மட்டும் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த பல்ப் வந்து என்ன ஆகிட்டு இதுனா போட்டோன்னே பேட்டரி லோ ஆகி பல்பும் வீணாகிட்டு இருக்குது. அதனால் கஸ்டமருக்கு வந்து வண்டி ஷார்ட் ஆகலன்னு ரொம்ப ப்ராப்ளமாக வந்தது. அதோட இப்போ ஹெட்லைட் நார்மலாக போட்டால் பேட்டரி ரிட்டர்ன் சார்ஜ் ஏறிடும். இதுக்கப்புறம் ஷெல்ஃப் பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. இப்போ நம்ம டூமை வந்து செட் பண்ணிடலாம். மேலே வர ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு வர ஸ்க்ரூலாம் பொறுமையாக போட்டுக்கலாம். ஃபுல் டூம் போல்ட்டை போட்டாச்சு, நம்ம ஸ்க்ரூ போட்டாச்சு. எல்இடி பல்பு மாட்டுறது பிரச்சனை இல்லை, அது கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்கணும். இப்போ கனெக்ஷன் கரெக்டாக கொடுக்காதனால என்னாச்சு, பேட்ரி லோ ஆகிடுச்சு, கஸ்டமருக்கு வந்து பல்பும் போயிடுச்சு, எல்இடி பல்பும் போயிடுச்சு. மாற்றி கனெக்ஷன் கொடுத்தா இதுமாரி தான் பல்பும் போயிடும், பேட்ரியும் லோவாகிடும், சார்ஜு கொடுக்குள்ளே கரெக்டாக வந்து லைட்டிங் காயிலேருந்து வர கனெக்ஷனை எல்லோ கலர் கனெக்ஷனை பிடுங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து பேட்டரியோட ரிட்டர்ன் மெயின் கொடுத்தா மட்டும்தான் பல்பும் நல்லாயிருக்கும், பேட்டரி லோ ஆகாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைக் மெக்கானிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.